ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஜிடிஆர்பி, அதாவது பள்ளி கல்வித்துறையிலேருந்து வந்திருக்கிற ஒரு புதிய நியூஸ் பற்றி தான் பார்க்குறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா, அதாவது தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்க நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 14,000 பேர் பக்கம் பார்த்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ அன்பில் மகேஷ் சொல்லியிருக்காரு. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இப்போ நடத்தப்பட்ட டெட் பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 94% பேர் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகியிருக்காங்க. 6% தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. இதோட இழப்பை சரி செய்யறதான் அப்படின்ற மாதிரி இந்த அரசு பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட்டோட இப்போ போஸ்டிங்கே போட மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ 16,000 சில்லற பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க. அவங்களுக்கு இணையாக இப்போ ஆசிரியர்களை தற்காலிகமாக நியமிக்கணும். அதுக்கான தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கிறாங்க. கவர்மெண்ட் சைடுலேருந்து பார்த்திங்கன்னா டஃப்பான அவுட் ஆஃப் சிலபஸ் கேள்வி கேட்டால் யார் தான் ஆன்சர் பண்ண முடியும் சொல்லுங்கள். அதனால் பார்த்திங்கன்னா பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தப்பட்டு வருங்கால ஆசிரியர் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகியிருக்காங்க. 6% தான். இதுலேயுமே பார்த்திங்கன்னா நியமன தேர்வு வேறு இருக்குது. நியமன தேர்வில் பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணால் மட்டும்தான் போஸ்டிங் இருக்குதுன்னுக்குள்ள இந்த நியமன தேர்வு பார்த்திங்கன்னா ரத்து பண்ணணும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தி சொல்லிகிட்டே இருக்கார். ஆனால் இது நடைமுறைப்படுத்தப்படுமா என்னன்னு தெரியல. நிறைய தேர்வர்கள் போராட்டங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னமும். ஆனால் அஃபிஷியல் நியூஸ் எதுவுமே வெளியாகலை. போனஸ் மதிப்பெண் வழங்கக்கூடிய ஒரு 15 மதிப்பெண் வழங்கினால் 100% வாய்ப்புகள் இருக்குது. 60-70% தேர்வர்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 15 மதிப்பெண் இல்லைன்னா பார்த்திங்கன்னா இதாவது வழங்கலாம். அதாவது நியமன தேர்வை பார்த்திங்கன்னா ரத்து பண்ணலாம். 149 அதாவது 143 ஜியோ ரத்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கோரிக்கைகளை நிறைய அரசியல் தலைவர்கள் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் வச்சுருக்காரு. அரசியல் அதாவது சோசியல் மீடியாஸில் எடுத்தாவே இதுதான். ஏன் இவ்வளோ பெரிய தோல்வி? ஏன் ஆசிரியர்களுக்கே இது இவ்வளோ பெரிய தோல்வினா திரும்ப எக்ஸாம் எழுதி ஃபெயிலாக போயிட்டே இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஒரே தகுதி தேர்வு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. அரசு இது எவ்வளோ முறையாக நடைபெறும் அப்படின்ற மாதிரி தெரியல. ஏன்னா இப்போ தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்கிறது மட்டும்தான் வேலையாக இருக்குது. கவர்மெண்ட் சைடுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த 6% பேருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம் வைக்க போகிறாங்க. அதில் எத்தனை சதவீதம் பாஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. அது முடிஞ்ச பின்னாடி தான் போஸ்டிங் போட போகிறாங்க நண்பர்களே. அதனால் நீங்கள் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஏற்கனவே டெட் பேப்பர் 2 அவுட் ஆஃப் சிலபஸ் வந்ததுனால நிறைய பேர் குழம்பிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுவதுன்னு பயத்திலே பார்த்திங்கன்னா 4 ஆன்சரில் ஒன்று கரெக்ட் பண்ண முடியுமா என்னன்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லலாம். இந்த நியமன தேர்வை ரத்து பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சிஎம் செல்லுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே.